ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல்ஃபபெட் கீ செயின். நார்மல் கீ செயின் பண்ணி பார்த்துட்டேன்றவங்க இந்த கொஞ்சம் டிசைன் பண்ணுற கீ செயின் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மோல்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட லேயர் ஊற்றியிருக்கேன். இதை வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ண விடணும். அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கன் வச்சு ஃபயர் கன் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ட்ரை ஆனதுக்கு பிறகு யூவி ரெசின் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் போட்டு நான் கில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கில்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டிசைனுக்காகவும் யூஸ் பண்ணுறேன், கம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் மேலே வந்து ஃப்ளவர் டைப் வந்து பீட்ஸ் மாதிரி அந்த செட்டப் வந்து வைக்க போகிறேன். இது வந்து நான் எம்ப்ராய்டரிக்கு ட்ரை பண்ண பீட்ஸ் தான், அந்த ஃப்ளவர் டைப்பில் இருக்கிறது. சரி, ஓகே, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து உங்களோட விருப்பம்தான், நீங்கள் என்ன வந்து வைக்க போகிறீங்க அப்படின்றது. பீட்ஸ் வச்சுக்கலாம், ஒரு மாதிரி ஃப்ளவர் டைப்பு, நம்ம சாம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியுமோ அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு லைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ண விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வைக்கணுமோ வச்சு அதை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு யூவி பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் வந்து இதுக்கும் ரெசின் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து ஒரு லேயராக பண்ணும்போது இதனுடைய அவுட்புட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து 3 கீ செயின் பண்ணியிருக்கேன் ஒரே மாதிரி, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டு அந்த மெட்டீரியலில் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நான் வந்து யூஸ் பண்ணுற கீ செயின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டி, அதாவது எப்படின்னா ஒரு பேசிக்கும் ஒரு தகுந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மல் ரேட்டு வந்து நம்ம ஒரே கோட்டிங் பண்ணுறோம், அடுத்த ஒர்க்கு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைஸும், இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2-3 கோட்டிங் பண்ணி பண்ணுறீங்கன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரெசின் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ரெசினுக்கு வந்து என்னென்ன பண்ணுறது, அதனோட மெட்டீரியல்ஸ் பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து உங்கள் பிஸ்னஸை வந்து ரெசின் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்றனாலும் சரி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது எல்லாமே நான் வந்து டைலரிங்க்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்றத ஃபைனலில் பாருங்கள். இப்போ இது வந்து நான் யூவி லைட்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வந்து நம்ம கண்டிப்பாக ரெசின் ஊற்றணும், இல்லைன்னா எல்லாம் வந்து கையில் குத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதையும் ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ண விட்டுட்டு 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ணால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசினை பொறுத்து கூட நீங்கள் டைமிங் வந்து முன்ன பின்ன ஆகும். அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஃபுல்லாக அதை வந்து கோட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன். அது ஒரு நாள் கழித்து நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு அன்மோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீ ஹூக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து ரெசின் பிஸ்னஸை பற்றி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஓகேன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கீ செயின் உங்களுக்கு வேணும்னா நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பரும் இன்ஸ்டாகிராம் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.